ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பாட் லைவ்ஸ் ஆஃப் ஹரி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A1 ட்ராவல் பஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சேலம் டு பெங்களூரும் போய் பார்த்துட்டேன், பெங்களூர் டு சேலமும் வந்து பார்த்துட்டேன். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் என்னென்ன எனக்கு பிரச்சனை இருக்குது, என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த பஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு சூட் ஆகுமா, உங்களுக்கு இந்த பஸ் ஓகேவா இருக்குமா அப்படின்னு தெரிய வரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பஸ் நான் எதுக்காக சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் வந்து சேலம்லேருந்து ITPL வரைக்கும் போகும். இந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் இந்த பஸ் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் நீங்கள் யாராச்சும் நான் டேரெக்டாக ITPL போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க, சேலம்லேருந்தோ மேட்டுப்பாளையம்லேருந்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பஸ்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது ஒரு முக்கியமான ஆப்ஷனாக இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி நான் சொல்ல போகிற பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓகேவா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிக்கப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லும். பிகாஸ் நான் சேலம்லேருந்து போகும்போதும் சரி, பெங்களூர்லேருந்து வரும்போதும் சரி, ITPLலேருந்து வரும்போதும் சரி, நான் அங்கேருந்து எழுதினது ITPL தான். ஸோ அங்கேருந்து வரும்போதும் சரி எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆன் டைமுக்கு எடுத்துட்டாங்க. சேலம்லேருந்து 2:15 பஸ்ஸு, அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் 9:40 பஸ்ஸு, கரெக்டாக எக்ஸாக்டான டைமில் எடுத்துட்டாங்க பிக்கப் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சீட் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பிளாங்கெட்ஸு, ஒரு சின்ன தலைகாணி மாதிரி எல்லாமே கொடுத்துட்டாங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சார்ஜிங் பாயிண்ட். ஸோ யூஸ்வலாக எல்லா பஸ்லேயும் சார்ஜிங் பாயிண்ட் வரதுக்கூடிய விஷயம் தான். USB சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, மொபைல் ஹோல்டருக்கான ஹோல்டரும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆன் டைம் அரைவல். ஸோ நான் பெங்களூர் டு சேலம் வரும்போது 2:40க்கு இங்கே ரீச் ஆக வேண்டிய பஸ் வந்து கரெக்டாக 2:40க்கு ரீச் ஆகிடுச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பட் நான் சேலம் டு பெங்களூர் போகும்போது ITPLக்கு அரௌண்ட் 8 o'clock 7:30 போக வேண்டிய பஸ் 1 hour டிலே தான், பிகாஸ் ஆஃப் அந்த ஈவினிங் டிராஃபிக் இன் பெங்களூர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு பிரச்சனை கிடையாது. நான் வந்து எக்ஸாக்டாக 7:30க்கு அங்கே போய் இருக்கணும், 8 o'clock நாங்கள் இருந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பஸ் உங்களுக்கு சூட் ஆகாது. பிகாஸ் இந்த டிராஃபிக்னால இந்த பஸ் லேட் ஆக தான் செய்யுது, 9 o'clock தான் போய் சேரும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு யாராச்சும் இந்த 6 hours ட்ராவல்ஸ் எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பஸ்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பட் நீங்கள் மடிவாளா வரைக்கும் தான் போகிறீங்க, மடிவாளா டைம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 6:40 அப்படின்னு போட்டிருந்தாங்க, கரெக்டாக 6:40க்கு போயிடுச்சு. பட் அங்கேருந்து அங்கே ஒயிட்ஃபீல்ட் போகும்போது தான் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஸோ அதை மட்டும் நீங்கள் மைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஸ்ஸில் எக்கச்சக்கமான நெகட்டிவ்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரீடிங் லைட் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா பஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 250 பஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரீடிங் லைட் வந்து கொடுக்கும்போது நீங்கள் ஒரு ரீடிங் லைட் வைக்கிறதுக்கு பெருசாக என்ன உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ரீடிங் லைட் வச்சிருக்கலாமே அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்ஸில் ப்ளக் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரெட் பஸ் வந்து போட்டிருந்தாங்க. நான் பார்க்கும்போது ரெட் பஸ் வந்து இந்த A1 ட்ராவல்ஸ் பஸ்ஸில் வந்து ப்ளக் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் அங்கே நான் போய் பார்க்கும்போது ப்ளக் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஸோ நான் ப்ளக் பாயிண்ட் வேணும், எனக்கு லேப்டாப் சார்ஜ் பண்ணணும், நான் ஒர்க் பண்ணிகிட்டே போகணுங்கிறதுக்காக தான் இந்த பஸ்ஸை புக் பண்ணுது. அதுக்கு இல்லாதது ஒரு நெகட்டிவாக எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ரெட் பஸ்ஸில் நீங்கள் போடாமல் அங்கே இல்லை அப்படின்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் ரெட் பஸ்ஸில் போட்டு அங்கே இல்லை அப்படிங்கிற போது எனக்கு அது நெகட்டிவாக தான் தோணுது அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் ப்ளக் பாயிண்ட் போகிறதுக்கான ஆப்ஷன் அங்கே இருக்குது, பட் அவங்க அந்த ப்ளக் பாயிண்ட்டை செட் பண்ணாமல் வச்சுருந்தாங்க அந்த பஸ்ஸில் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் அதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில்ஸ் கொடுக்கறது இல்லை. ஸோ நான் இது வரைக்கும் வந்து ஒரு 250 பஸ்ஸில் ப்ரைவேட் பஸ்ஸை நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ 250 600 700 வரைக்கும் நான் பஸ் வந்து புக் பண்ணி போயிருக்கேன். எல்லா பஸ்ஸிலும் எனக்கு வாட்டர் பாட்டில்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த A1 ட்ராவல்ஸ் வந்து ஏன் வாட்டர் பாட்டில் கொடுக்கல, ஒரு 10 ரூபாய் வாட்டர் பாட்டில் கொடுக்கறதுல என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. அது கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் டு நீங்கள் பெங்களூர் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எல்லா இடத்துலையும் ஸ்டாப்ஸ் வந்து கரெக்டாக பண்ணுறாங்க. தர்மபுரியில் அந்த வெங்கடேஸ்வரா பவன், வெங்கடேஸ்வரா கேஃபே அப்படிங்கிற இடத்துல நிறுத்துவாங்க. அரௌண்ட் தர்மபுரி டு கிருஷ்ணகிரி நடுவில் அப்படின்னு சொல்லலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் பெங்களூர் டு சேலம் வரீங்க அப்படின்னா யூஸ்வலாக கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கிற சரவண பவன் கிளாசிக்ல நிறுத்துவாங்க. அங்கே நிறுத்தாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொப்பூரில் போய் நிறுத்துறாங்க. ஸோ நான் மார்னிங் வந்து 9:30க்கு ஏறின பஸ் ஷுவராக அந்த டைமில் ஒரு சில பேர் சாப்பிடாம ஏறலாம், சாப்பிட்டும் ஏறலாம். ஸோ அது மார்னிங்கிறது பிரச்சனை கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 12:30 இல்லை 12 o'clock அந்த டைமில் நீங்கள் நிறுத்தி இருக்கலாமே அந்த சரவண பவன் கிளாசிக்கில் அப்படிங்கிறது என்னோட தாட். பட் தொப்பூரில் போய் நிறுத்துறது வந்து ரொம்ப எனக்கு அது பெரிய டிஸ்அட்வான்டேஜாக எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் A1 ட்ராவல்ஸில் புக் பண்ணணும், பஸ் புக் பண்ணணும், எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.